பைரா அப்டேட் செய்திகள். கருங்கல் ஜல்லி விலை உயர்வு, கட்டுமான பணிகள் பாதிப்பு. செய்தியை விரிவாக காண்போம். குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்களின் விலை உயர்வு நடவடிக்கையால் கட்டுமான பணிகளுக்கான கருங்கல் ஜல்லி கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 3000க்கும் மேற்பட்ட குவாரிகள் மற்றும் கிரஷர்கள் செயல்படுகின்றன. தனியார் கட்டுப்பாட்டில் இந்த குவாரிகளும் கிரஷர்களும் இருப்பதால் கருங்கல் ஜல்லிக்கான விற்பனை விலையை அரசு நிர்ணயிப்பதில்லை. இதனால் குவாரி உரிமையாளர் சங்க நிர்வாகிகளே விலை நிர்ணயித்து வருகின்றனர். கடந்த ஆண்டு கருங்கல் குவாரிகளுக்கு கனிம வளத்துறை பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்தால் போராட்டம் வெடித்தது. அமைச்சர் துரைமுருகன் பேச்சு நடத்திய நிலையில் போராட்டம் முடிவுக்கு வந்தது. இந்நிலையில் கருங்கல் ஜல்லி எம்சன் விலையை குவாரி உரிமையாளர்கள் யூனிட்டுக்கு 1500 ரூபாய் வரை உயர்த்தியுள்ளனர். இதற்கு கட்டுமான துறையினர் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த எதிர்ப்பை சமாளிக்கும் வகையில் கட்டுமான பணிகளுக்கு கருங்கல் ஜல்லி அனுப்பும் அளவை குறைத்து செயற்கையான தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்கத்தினர் கூறியதாவது, கருங்கல் ஜல்லி விலை உயர்வால் ஒரு கன அடிக்கு 5 முதல் 10 ரூபாய் வரை கூடுதல் செலவு ஏற்படுகிறது. இது தொடர்பாக குவாரி உரிமையாளர்கள் தமிழக அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்து இருக்கிறோம். இருப்பினும் பெரிய கட்டுமான திட்டங்களுக்கு கருங்கல் ஜல்லி வாரத்தில் பாதிப்பு காணப்படுகிறது. தேர்தல் சமயம் என்பதால் அரசு தலையிட முடியாது என்ற எண்ணத்தில் குவாரி உரிமையாளர்கள் ஆட்டம் போடுகின்றனர். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.